ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இவ இருக்காளே, இவ ரொம்ப மோசம். இவ உயிரோடு இருக்கிறதுக்கே லாக்கி கிடையாது. இவளால் இந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே கெட்டு போகிறாங்க. இவளை பார்த்து ஊர் பசங்களும் கெட்டு போகிறாங்க. இவ மொத்தத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியற்றவள். இவளை பிடிச்சி வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விபச்சாரியை அந்த ஊர் கிராம மக்கள் எல்லாரும் பிடிச்சு இழுத்துட்டு வெளியே வராங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா, பைபிளில் எழுதப்பட்ட ஒரு கதை எருசலேம் நகரத்தில் நடக்குது. எருசலேமில் இருக்கிற யூதர்ஸ் ஒரு பெண் விபச்சாரம் பண்ணுறத 2 கண்ணால் பார்த்துட்டாங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்து கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. இந்த விஷயம் எருசலேம் நகரத்தில் நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நகரத்தில் ஒரு தேவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற யூதர்ஸ் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, பாரு, இந்த பெண்ணை நாம் கல்லெறிஞ்சு கொள்றதை விட இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சொல்கிறாரு பாவத்துக்கு தண்டனை மரணம் இல்லை, மன்னிப்புன்னு தான் சொல்கிறாரு. இந்த விபச்சாரிக்கு எப்படி அவர் தண்டனை கொடுக்குறாருங்கிறத பார்ப்போம். இந்த விபச்சாரி நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி பாவம் செஞ்சிருக்கா, இவளை எப்படி பனிஷ்மெண்ட் இவளுக்கு கொடுக்குறாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விபச்சாரியை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு தங்களுடைய கைகளில் கற்களையும் அவளையும் இழுத்துட்டு இயேசு கிறிஸ்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இயேசு கிறிஸ்துகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் மேசியா, தேவர் குமாரன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மோசையின் கட்டளையின்படி எல்லாருக்கும் பாவ மன்னிப்பாகிய தண்டனையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதோ இவ விபச்சாரியாக இருக்கிறா, எங்கள் 2 கண்ணால் பார்த்துருக்கோம். இப்போ இவளுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? அவர் யாரையுமே பார்க்கல, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்க்கல, கூட்டத்தை பார்க்கல, ஏன் அந்த விபச்சாரியை கூட பார்க்கல. அவர் தரையில் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, உற்று பார்க்குறாங்க. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ, யாரிடத்துல பாவம் இல்லையோ அவங்க முதலாவது ஒரு கல்லை எடுத்து அந்த விபச்சாரியை அடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த தரையில் எழுதுறாரு. எல்லாரும் அந்த லெட்டர் பார்க்குறாங்க, எழுதின வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. படித்ததும் அவங்க மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு குத்தல் வந்துடுது. ஐயோ, நான் நேற்று இந்த பாவம் பண்ணினேன், ஐயோ என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விலகி போயிடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பக்கத்தில் யார் இருக்கிறாருன்னா, அந்த விபச்சாரியும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த விபச்சாரி ரொம்ப ஏங்கி அழுதுகிட்டே இருக்கிறாரு. இவர் மகா பெரிய பரிசுத்தமான், இவர் கண்டிப்பாக நம்மளை கல்லெறிஞ்சு கொன்னுடுவார், இவர்கிட்ட எந்த பாவமுமே கிடையாது, இவர் ரொம்ப சுத்தமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் உன்னை கல்லெறிஞ்சு கொள்வது இல்லை, நீ இனி போய் பாவம் எதுவுமே செய்யாத, திருந்தி நீ வாழு அப்படின்னு சொல்லி அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷன் பாவம் பண்ணுனா அவனை கொல்லணும், அடிக்கணும், வெட்டணும், அவன் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு நம்ம தடால் புடால்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றோம். ஆனால் ஒருவன் மனதுருகி இந்த தப்பை நான் பண்ணினது உண்மைதான், தயவுசெய்து இந்த தப்பை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாம் அவங்களுக்கு மன்னிச்சோன்னா அவங்க பார்வையில் நாம் கடவுளாக மாறிடுவோம். இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நான் மன்னிக்கிறேன், பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பாகிய ஒரு விடுதலையை அவர் கொடுத்தார். இது அவருடைய போதகம். நாம் எப்படி வாழ்கிறோன்னா, நாம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக தப்பு செஞ்சவங்களுக்கு, இல்லை நம்மளுக்கு துரோகம் பண்ணினவங்களுக்கு, நம்மளுக்கு அநியாயம் பண்ணினவங்களுக்கு பண்ணினவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நாம் மன்னிக்கணும். அவங்க மன்னிப்புங்கிற வார்த்தையை கேட்காத பட்சத்தில் நரித்தனமாக நம்மிடம் பழகினால் நாமும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகாமல் கொஞ்சம் விட்டு நம்ம பேசலாம். ஆனால் மன்னிப்புங்கிறது புதிய ஜீவனையும் புதிய பரிமாற்றத்தையும் கொடுக்குது. ஸோ நாம் மன்னிப்போமானால் இந்த உலகத்தில் மிக சிறந்தவர்கள் நாம் தான் அப்படி அப்படிங்கிறது ஐயமே இல்லை. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம மன்னிப்போம் என்ன?